தமிழ் சினிமா வரலாற்றில் 90ல் புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகை மீனா பற்றி தான் நமக்கு இந்த காணொளியில் பேசப் போகிறோம். ஒரு சொசைட்டியில் ஒரு பெண் தனிமையாக இருந்தால் பலபெரும் சந்திப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படித்தான் மீனாவுடைய வாழ்க்கை இங்கே போய்கொண்டிருக்கிறது. நம் தமிழ் சினிமாவில் தன் கணவரை இழந்து ஒரு மகளோட வாழ்ந்து கொண்டிருக்கும் மீனாவுக்கு தொடர்ந்து சிக்கல் கொடுத்து கொண்டே இருக்கிறது சில பத்திரிகை நிருபர்கள். இந்த பத்திரிகைகளுக்கு நான் ஒரு பாட்டு படிக்கிறேன், அதை கேளுங்க. பாய மூடி சும்மா இருடா, ரொட்ட பார்த்து நேரா நடடா. இந்த பாடல் பத்திரிகைகளுக்கு பொருந்தும். சில பத்திரிகைகள் கடந்த ஒரு 8 மாதம் நடந்த ஒரு சம்பவத்தை மீண்டும் அதை புதிதாக அதை போட்டு அவர்கள் நம்மள பத்திரிகை ரொம்ப பேர் வாங்க வைக்கிறதுக்காக முயற்சிகள் செய்கிறார்கள். அவர்கள் முயற்சி செய்யும் போது அங்கே வீணடிக்கப்படுவது யார்? இன்னொருத்தருடைய வாழ்க்கை. நம்ம தொடர்ந்து இந்த சேனல்ல அதை பற்றி தான் பேசுறோம். ஒருத்தர் வாழ்வதை இன்னொருத்தருக்கு பிடிக்காத அளவிற்கு இங்கே சில பத்திரிகைகள் எழுதப்படுகிறது. அந்த பத்திரிகைகள் 8 மாதம் நடந்த சில விஷயத்தை இப்போது எழுதி என்ன பிரயோஜனம்? ஆனால் அப்படி நடந்தது என்ன? அன்னைக்கு அந்த பத்திரிகைகள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருந்ததா என்று நான் கேட்கிறேன். இந்த பத்திரிகைகள் இதை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதியும் இல்லை. அது நடந்து முடிந்து என்னவோ ஒரு பங்கரில் பொங்கல் விழாவுக்கு சந்தித்த மீனாவை நமக்கு இப்போது பேசுவதற்கு எந்த வகையில் நியாயம் கிடையாது. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகை மட்டும் பெண்கள் இல்லாமல் இல்லை, அவர்களும் பெண்கள் தான் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதற்காக பெண்களுக்கு குரல் கொடுப்பவன் என்று நினைக்க வேண்டாம். இங்கே நடிகைகளுக்கும் குரல் கொடுக்க நம் சில பத்திரிகைகள் இருக்கிறது, ஆனாலும் சில யூடியூபர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவூட்டலுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். வாங்க மீனாவை பற்றி இந்த விஷயத்தை பற்றி நமக்கு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் 1990ஆம் ஆண்டுகளில் பழம்பெரும் நடிகையான மீனா அன்னைக்கு கொடிகட்டி பறந்தவர். தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரத்தில் இருந்த ஒரு நடிகை என்றால் இவரும் ஒருவர். இவரின் 40 வருட ஆண்டுகால சாதனைகளை படைத்து இன்னும் சினிமாவில் இருந்து கொண்டிருக்க ஒரே நடிகை என்றால் அது மீனா ஒருவர் தான். அப்பேற்பட்ட நடிப்புகளுக்கு இன்னைக்கு தீனி போடும் அளவிற்கு நடிகையின் மீனாக்கள் மெம்மேறு வளர்ந்து கொண்டே இருக்கு. இதை பார்க்காமல் அவர் மீது அவதூறமான சில விஷயங்களை பரப்புகிறார்கள் சில மீடியாக்கள். இதை பரத்துவது நல்லதில்லை என்பதை நான் சொல்கிறேன். அதை பற்றி மீனாவும் பேசியிருக்கிறார்கள். இதை கேட்பவர்களும் கிறுக்கர்கள், அதை எழுதுபவர்களுக்கும் பைத்தியக்காரர்கள் என்று இவ்வளவு தூரம் சீப்பா ஒரு நடிகை பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்கள். இதை பற்றி பேசுவதால் பத்திரிகைகளுக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? இதை பற்றி பேசுவதால் பத்திரிகைகள் தூங்குகின்ற பத்திரிகைகள் எழும்பு வருமா என்று சொல்லப்படுமா நம் சமுதாயம்? அதைத்தான் நீங்கள் நீங்கள் சில விஷயங்களை இங்கே கடத்து கொண்டே வருகிறீர்கள். சில விஷயங்களை அவதூறமாக பரப்புகிறீர்களே, இதை பற்றி உங்கள் சேனல்கள் வளர்ந்து வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? சரி, இப்படி நெகட்டிவான சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தால் உங்கள் சேனல் வளர்ந்து ரொம்ப சம்பாதிக்க போறீங்களே என்ற நினைப்பா? அப்படி பல கேள்விகள் எழுகிறது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு நடிகைகளை பற்றி நீங்கள் கழுவி ஊத்துகின்றீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நடிகைகளை கழுவி ஊத்திருக்கிறீர்கள். நீங்களும் ஒரு பெண் வயிற்றில் பிறந்த ஒரு மகான் என்று நான் சொல்கிறேன். அதே போல் பெண் என்றுதான் நடிகை மீனா. அவர்களுக்கும் மான ரோசம், வெட்கம், சூடு சொரணைகள் எல்லாம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் ஒரு நடிகைகளை நம் சினிமா துறையில் இருந்து அவ்வளோ சுலபமாக ஒவ்வொரு நடிகைகளை இங்கே கழுவி ஊத்துகிறீர்கள். அப்படி பார்த்தால் மீனாவை பற்றி நீங்கள் பேசும்போது மீனாவுக்கு எத்தனை ரசிக்கப்பட்டாளர்கள், எத்தனை சிலைகள் வைத்திருக்கிறார் என்று நம் தமிழ்நாட்டில் சொல்ல காத்திருக்கிறது. அவருக்கு இங்கே தமிழ்நாட்டின் ரசிகர்கள் எவ்வளவு இருப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? மீனா பற்றி நீங்கள் பேசிட்டு போகிறீர்கள். பத்திரிகைகளை நீங்கள் அவர்களை பற்றி பேசுவீர்கள், அவதூறம் பரத்துவீர்கள். அதை பார்த்து கண்டு வேடிக்கை பார்ப்பதற்கு இங்கே ரசிகர்களும் இல்லையா? அவர்கள் கேள்வி எழுப்பார்களே, அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு என்ன? நாங்கள் பெரிய பத்திரிகை, நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். நாங்கள் பெரிய பத்திரிகை, யாரை வேணாலும் அவதூறம் பரத்துவோம். அதுதான் எங்களுடைய சேனல். உண்மையை சொல்லுங்க சார். அவதூறம் பரத்துவது ஒரு காலம் நேரம் எல்லாமே இருக்கு. நீங்கள் என்னக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நீங்க அவதூறமாக பரப்புவது உங்கள் சேனலுக்கு ஒரு புகழாரம், மகிழ்ச்சி கிடைப்பதற்காக, அந்தஸ்தை கொடுப்பதற்கான உள்ள வேட்டையாடுகிறாரா நீங்கள் தமிழ் சினிமா நடிகர்கள்? இது தவறு என்று நான் சொல்கிறேன். அவர் பழம்பெரும் பழைய நடிகைகளின் 1990ஆம் ஆண்டில்
பலபெரும் உச்சத்தில் இருந்த நடிகை தான் மீனா. அவர் இந்திய சினிமாவில் அப்படி இல்லை, இந்த உலக சினிமாவில் சரி, இந்திய சினிமாவில் இந்தி, தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் பலம்பெரும் நடிகைகளாக நடித்து கொண்டிருந்தவர் தான் மீனா. அவருக்கு உண்மையிலே இந்த தமிழ்நாட்டில் பல நட்சத்திரங்கள் வழியாக பல சப்போர்ட்டுகள் இருக்கிறது. இங்கே சினிமா நடிகைகளை நீங்கள் கேவலப்படுத்துவதும் சினிமா நடிகைகளை இங்கே அவதூறப்படுத்துவது தான் நம் தமிழ் சினிமா இன்னைக்கு முன்னோக்கி சென்று பாதையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சில பத்திரிகையாளர்களை நமக்கு ஆளர்கள் என்று சொல்ல முடியாது. சில பத்திரிகைகள் இப்படி அவதூறம் படுத்தும் சில பத்திரிகை மிருகங்களை நமக்கு வேட்டையாடுவதற்கு சிங்கம் புலி காட்டில் இருக்கிறது. அவர்கள் கூடிய சீக்கிரம் வருவார்கள் உங்களை வேட்டையாடுவதற்கு. நீங்கள் வேட்டையாட காத்திருங்கள், அவர்களை எதிர்த்து நிற்க நீங்கள் போராடுங்கள். சிங்கம்புலி காட்டிலிருந்து வருவது அது சிங்கம்புலி அல்ல, எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள் உங்களை எதிர்த்து கேட்க இன்னும் அடுத்த யூடியூப் சேனல்கள் தொடங்கி கொண்டே வருகிறார்கள். அவர்கள் எதிர்ப்பார்கள். இதிலிருந்து நம்ம தொடங்குவோம் என்று நான் உங்களை எச்சரித்துக் கொள்கிறேன். இப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் கூட தமிழ் சினிமா நடிகைகளை நீங்கள் அவதூறம் பரத்துவது நியாயமற்ற சில விஷயங்களை நான் கருதுகிறேன். இது தவறான எண்ணங்கள், தவறான குறிக்கோள். அவதூறம் பரத்துவது ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு சொசைட்டியில் எப்படி தனிமையாக ஒரு பெண் வாழ முடியாதோ அந்த அளவுக்கு இந்த சொசைட்டியில் எப்படி தவிர்த்து வாழ முடியுமோ என்ற கட்டத்தில் நமக்கு மீனா ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவரை தமிழ் சினிமா எப்படித்தான் நீங்கள் அவரை தூக்கி வைத்து கொண்டாடினாலும் இங்கே அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர்களும் ஒரு நடிகையை அவதூறப்படுத்துவதற்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள். அத்தனைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில் மீனாவுக்கு ஒரு அட்வைஸாக நான் இதை சொல்கிறேன். மீனா உண்மையிலே இந்த சினிமாவில், இந்திய சினிமாவில் பெரிய புகழ்பெற்ற நடிகை, நல்ல நடிப்பு சிகரம். அவருடைய நடிப்பு நகரங்கள் ஒரு சில விஷயங்கள் நமக்கு பத்திரிகைகளையும் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். பல நடிகர்களும் அவரை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். நடிப்புக்காக முழுக்கு போட்டவர் அல்ல, நடிப்பை அவரை வருத்தி செய்யக்கூடிய ஒரு மகா நடிகை தான் மீனா. அவரை நீங்கள் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பேசாதீர்கள். அவர் வாழ்க்கை இழந்து நிற்கும் இந்த வேளையில் அவருக்கு நம் தமிழ் சினிமா ஆறுதல் கொடுக்கிறது. அதை போல் சில பத்திரிகைகளும் ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் நான் இந்த வீடியோவை பதிவு போடுகிறேன். அனைவருக்கும் இந்த மீனா பற்றி நமக்கு எதிர்த்து பேசியதற்காக இதுக்கு சப்போர்ட் கொடுக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் யாரை பற்றி பேசுவதை நான் முடிவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு